Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பார் ஐடி அப்படின்னா என்னன்னு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் அப்படின்னா என்ன சார், நானுமே சொல்லி நான் அது நோ கொடுத்து நீங்கள் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அப்படின்னா என்ன சார், அது எதுக்கு சார், அதனால ஏதாவது யூஸ் இருக்கா, நாங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கலாமா இல்லைனா அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்பார் ஐடியை பற்றி நான் என்டையராக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணுமே அஃபிஷியல் நியூஸ் எல்லா வெப்சைட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வீடியோலையுமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பார் ஐடி இந்த கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடியோட சிமிலாரிட்டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்பார் ஐடி அதாச்சும் எப்படி ஆதார் ஐடி வந்து எவ்ரி சிட்டிசன்ட்ட இருக்குமோ, இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து எல்லா அக்கௌண்ட் நம்பரோட டிரைவிங் லைசன்ஸோட எல்லாத்தோடையும் லிங்க் பண்ணி இப்போ ஆதார் கார்டை நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மனுஷனே ஹோல்டு பண்ணிடலாங்கிற லெவலில் ஆதார் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்பார் ஐடி அதாச்சும் ஆப்பார் ஐடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்க வேண்டிய ஒரு ஐடிங்கிற மாதிரி சிபிஎஸ்சி இந்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அவங்க இந்த வருஷம் ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது வந்து எல்லா இடத்துக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன் அது கிடையாது. மேபி ஃபியூச்சரில் அவங்க வந்து அதை மேண்டேட்டரியாக கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ தானே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அவங்களோட வெப்சைட்மே லேக் இருக்குது. அது எல்லாமே அவங்க கரெக்ட் பண்ணி ஃபியூச்சரில் வரலாம். ஆனால் இப்போதைக்கு அது வந்து ரொம்ப நெசசரி கிடையாது. அதையுமே சிபிஎஸ்சியே சொல்லியிருக்காங்க. நான் அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பார் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி. அதாவது உங்களுடைய ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அகாடமிக்கலி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 10th 12th, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்களா, அதுக்கப்புறம் பிஹெச்டி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸுமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுருவாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறீங்கனாலுமே இல்லைனா வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு வேலை செய்ய போகிறீங்க எங்கேனாலுமே ஃபஸ்ட் அவங்க வந்து ஆப்பார் ஐடி இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அந்த ஆப்பார் ஐடியை வச்சு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க எடுத்துக்கலாம். அதுதான் இவங்களோட கோர் மோட்டிவ். அதனால நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், மெட்ரிகுலேஷன் போர்டில் இருக்கலாம், உங்களுக்கு தனியாக இருக்குது. அதுதான் வந்து எம்இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு போகிறப்பவே எல்லா ஸ்கூல்ஸுமே கண்டிப்பாக தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தரலைன்னா மறக்காமல் கேட்டு வாங்கிட்டு போங்க. ஏன்னா அந்த எம்இஸ் நம்பர் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எம்இஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இந்த ஆப்பார் ஐடி லிங்கிங்கில் வந்து வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணலை நம்மளோட தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு. மேபி ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணலாம். மற்ற ஸ்டேட் போர்டுலாம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் இவங்களாம் வந்து இந்த ஆப்பார் ஐடி கூட லிங்க் ஆகிக்கிட்டே வராங்க. இன்னும் நம்ம தமிழ்நாடு போர்டு லிங்க் ஆகலை. உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர், அது ரொம்ப முக்கியம். எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரி சிபிஎஸ்சி இப்போ ஒரு ஃபார்மை வந்து உருவாக்குறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குறாங்க. எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் 10th 12th அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணியிருந்தால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதுக்கப்புறம் டிகிரி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ்னு எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி வைப்போமோ, ஆனால் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம். அதே லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயுமே. அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் சார் எங்களுக்குலாம் ஆப்பார் ஐடி கிடையாதா சார் அப்படின்ட்டு. ஃபியூச்சரில் மேபி வரலாம், இப்போதைக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எம்இஸ் நம்பர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் 12th முடிச்சுட்டு போகிறப்ப அந்த எம்இஸ் நம்பரை மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இடத்துல தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பிஜி படிக்க போகிறீங்கனாலுமே, நீங்கள் இல்லைனா கவர்மெண்ட் ஜாப்குள்ளார போகிறீங்க அப்படின்னா அந்த எம்இஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக விட்டுறாதீங்க. அந்த எம்இஸ் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு அகாடமிக் ஆதார், அந்த ஒரு லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆப்பார் ஐடி அப்படிங்கிறது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு ஐடி மாதிரி ஃபியூச்சரில் அவங்க கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு அவ்வளோ வேலிட் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிஷியல் நியூஸ் 24/1/2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆப்பார் ஐடி அஸ் த பிரைமரி ஐடென்டிஃபையர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்
சிபிஎஸ்சி அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ். ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து ஒரு பிரைமரி ஐடென்டிஃபையர், அதாச்சும் உங்களுக்கு ஸ்கூல் ஐடி கார்டு இருக்கலாம், அதை தாண்டி நேஷனல் வைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஜென்ரல் பிளாட்ஃபார்மை உருவாக்கலாம் அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் இதுக்கான லிங்க்குமே தரேன். இதில் ஃபுல்லாக ஆப்பர் ஐடியை பற்றி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆப்பர் ஐடினா ஒரு யூனிக் 12 டிஜிட் ஐடென்டிஃபையர் டிசைன்டு டு கன்சாலிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தந்திருப்பாங்க. இதுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ரிலீஸ்மே காமிக்கிறேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சர்க்குலர் 24/1/2025 இது வந்து அஃபிஷியலாக வந்தது. இதுக்கப்புறம் ஆப்பர் ஐடி ரிலாக்ஸேஷன் இவங்களே பார்த்தீங்கன்னா 9/9/2025 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்களே வந்து திரும்ப இன்னொரு வந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பார்ஷியல் ரிலாக்ஸேஷன் இன் மேண்டேட்டரி சப்மிஷன் ஆஃப் ஆப்பர் ஐடி linked to LOC data for session 25-26. அதாவது இது வந்து போர்டு எக்ஸாம்க்கு இது கம்பல்சரி, உங்களோட ஸ்கூல் ஐடியை தாண்டி இந்த ஆப்பர் ஐடி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆப்பர் ஐடி வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில லேக் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளால வந்துட்டு அதை ஆக்சஸே பண்ண முடியல. நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பர் வெப்சைட். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ப்ராப்பராகவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி வேகாக தான் இருக்குது. நம்ம எதாவது கிளிக் பண்ணோம்னா போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எதுவுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இல்லை. மேபி அவங்க இன்னும் ட்ரையல் அண்ட் எரரில் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஏபிசி வெப்சைட். இதுவுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்கமிங் ஸ்லைட்ஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆப்பர் ஐடியில் லிங்க் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். ஓகே, நான் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிபிஎஸ்சி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. எல்ஓசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாம்க்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அனுப்புறப்ப ஆப்பர் ஐடி இந்த வருஷம் தேவையில்லை, நாட் மேண்டேட்டரி, ரிலாக்ஸேஷன் இன் மேண்டேட்டரி சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் எந்த ஒரு டென்ஷனுமே எடுத்துக்க வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சால் ஆப்பர் ஐடியுமே வாங்கிட்டு போயிடுங்க. மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹூ கேன் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் சொன்னது தான். கிளாஸ் 1லேருந்து யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சார் நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் இப்போ சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு குறை தான். மேபி அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்கூல்லே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஐடி வாங்கி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம செல்ஃபாக போகிறப்ப சில கஷ்டங்கள் இருக்குது. அது ரொம்ப நம்மளை அலைய விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஸ்கூல் மூலமாக நீங்கள் வாங்குறது ரொம்ப ஈஸி ப்ரொசீஜர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போத் நியூ அட்மிஷன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜென்ரேட் ஆப்பர் ஐடிஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு த்ரூ ஸ்கூல். இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சிபிஎஸ்சி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வே. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெப்சைட் கரெக்டாக வேலை செய்யலை. அதனால் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போதைக்கு கிடையாது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதில் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அதுக்கான காலம்லாம் இருக்குது. இன்னும் வந்து அவங்க டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. அதனால தான். ஸோ UDISE போர்ட்டல் மூலயமா வந்துட்டு அவங்க தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம், ஆப்பர் ஐடி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் ஏதாச்சும் இவங்க ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். செக் பண்ணி பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், ஜென்ரேஷன், மற்றபடி எல்லாமே வந்துட்டு காமன் தான். அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். த்ரூ டிஜிலாக்கர் இதுதான் வந்து செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸோ நீங்கள் டிஜிலாக்கர் ஆப் வச்சுருந்தீங்கனாலுமே அது மூலமாக லிங்க் பண்ணலாம். ஸோ லாகின் யூஸிங் ஆதார் நம்பர், ஓடிபி. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு UDISE அதாச்சும் ஸ்கூலோட கோடு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் இந்த கோடு இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் தருவானுங்களான்னு தெரியாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் வேண்டாம், டேரெக்டாக ஸ்கூலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபியூச்சரில் நீங்கள் வந்துச்சுன்னா உங்கள் ஸ்கூலில் கேட்டே லாகின் பண்ணிக்கலாம். இல்லைனா செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் எமிஸ் நம்பர் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் யூ கேன் செக் யூஸ் ஆப்பர். இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அந்த வெப்சைட் மூலமாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனையும் தரேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் அஃபிஷியல் லிங்க்ஸ். ஸோ ஆப்பார் போர்ட்டல், டிஜிலாக்கர் லாகின், சிபிஎஸ்சி ஆப்பார் சர்க்குலர், அதுக்கப்புறம் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், இந்த எல்லா லிங்க்குமே நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக ஆப்பார் ஐடினா என்னங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ இவங்களே வந்துட்டு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்க்கே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணதுனால கண்டிப்பாக ஜேஇக்குமே அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நோன்னு கொடுத்து தாராளமாக போகலாம். இந்த வருஷம் மேபி நெக்ஸ்ட் இயர் வர்றப்ப உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். நீங்கள் யாரும் ட்ராப்பராக நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்போனா உங்களுக்கு ஆப்பார் ஐடி தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பவே ஒன்ஸ் போர்டு எக்ஸாம் நெருங்குற டைமில் எப்படியாவது நச்சு பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிடுங்க. இல்லைனா வந்துட்டு அவங்க ஒன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, நீங்கள் இருக்கிறப்பே பண்ணுவானுங்களான்னு தெரியாது. இன்னும் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க மோஸ்ட்லி, ஏன்னா அவங்களுக்கு மற்ற ஒர்க்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பவே மேக்ஸிமம் ஆப்பார் ஐடி வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் இயர் மேபி நீங்கள் ட்ராப்பராக வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவைப்படலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வருஷம் வந்து தேவையில்லை, போர்டு எக்ஸாமுக்கே தேவையில்லைங்கிற சர்க்குலர்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.